السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا رسول الله صلى الله عليه وسلم: لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் 11வது தராவி தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. ஆமீன். அன்பு பெருமக்களே, நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு தௌபா ஒரு அருட்கொடை என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை பார்ப்பதற்கு இருக்கிறோம். முதலாவதாக, தௌபா ஒரு அருட்கொடை தானா என்பதை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு எதிரிலே என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஓரளவு புரிந்து கொண்டோம் என்றால், தௌபா எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது என்பதை நம்மினால் புரிந்து கொள்ள முடியும். நிழலின் அருமை வெயிலில்தான் தெரியும் என்பதைப் போல தௌபாவினுடைய மகத்துவத்தை அதற்கு எதிரிலே இருக்கக்கூடிய சில செய்திகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். பொதுவாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை சோதனை கூடம் என்பதாக சுட்டி காண்பிக்கிறார். சோதிக்கக்கூடியவன் யார் என்பதை கவனித்து சோதனையினுடைய பலம் கூடுதலாக இருக்கும். சாதாரணமாக நம்முடைய பள்ளி பருவத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். தேர்வு வகுப்பிற்குள்ளாக நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் அந்த தேர்விலே அவர்கள் காட்டக்கூடிய கவனமும், அதே முழு பள்ளிக்கூட அளவிலே ஸ்கூல் அளவிலே நடைபெறுகிறது என்றால் அவர்கள் அதிலே செலுத்தக்கூடிய கவனமும், பப்ளிக்காக மாநில அளவில் வட்டார அளவில் அது நடைபெறுகிறது என்று சொன்னால் அப்பொழுது கவனிக்கக்கூடிய கவனிப்பு என்பது அதிகமாக ஆகிறது. தேர்வு கேட்கக்கூடிய நபரை கவனித்து தேர்வு கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு, மாணவர்களுக்கு பதட்டமும் அதை குறித்துண்டான ஒரு அச்சமும் அதிகமாகிறது. காரணம், திறமையான ஒரு தேர்வாளர் எதிரிலே வந்து அமர்ந்திருக்கிறார் என்றால் அவர் கேட்கக்கூடிய சோதனைகளும் மிக கடுமையானதாக இருக்கும். விசாரணை கூடத்தில் கூட போலீஸிலே சில வகைகள் இருக்கிறது. காவலர்களிலே சாதாரணமாக ஒரு காவலர் விசாரிப்பது என்பது வேறு, விசாரணைக்கென்றே ஒரு பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விசாரிக்கும் தோரணை என்பது வேறு. அல்லாஹு தஆலா சொல்கிறான்: எவ்வளவுக்கும் இந்த உலகத்தை சோதனையாக நான் படைத்திருக்கிறேன் என்று. சோதிக்கக்கூடியவன் யார் என்றால் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா. லம்மா ஹலகல்லாஹு தபாரக வ தஆலா அல் ஜன்னத, சுவனத்தை படைத்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, ஜிப்ரீலே இத்ஹபு ஃபன்துர் இலைஹா, சுவனத்தை கொஞ்சம் போய் பார்த்து விட்டு வா என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்புகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போகிறார்கள். போய்விட்டு வந்து சொல்கிறார்கள்: ஐ ரப்பி வ இஸ்ஸத்திக், என்னுடைய இரட்சகனே,
உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லா யஸ்மஉ அஹதுன் இல்லா தகலஹா, இந்த சுவனத்தை குறித்து ஒரு மனுஷனும் கேள்விப்பட்டான் என்றால் நிச்சயமாக அவன் சுவனத்திற்குள்ளாக நுழைந்தே தீருவான். எவ்வளவு அற்புதமா படைச்சிருக்கிற, எவ்வளவு அழகா இருக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அப்படியா என்று கேட்கிறான். அதற்கடுத்து ஹஃபஹா அல் மகாரி பில் மகாரி, சில தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், சிரமங்களை கொண்டு அல்லாஹு தஆலா சுவனத்தை மூடுகிறான். மூடிவிட்டு இப்பொழுது சுவனத்தை சென்று பார்த்துவிட்டு வாரும் என்பதாக சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டு பார்த்துவிட்டு வந்து சொல்கிறார்கள், என்ன ஒரு நெருக்கடி, சுவனத்தை ஈஸியாக அடைஞ்சிடலாமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், லக்கது ஹஷீது அல்லா யதுகுலஹா அஹதுன், அல்லாஹ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவ்வளவு கண்டிஷன்களை எல்லாம் போட்டிருக்கதை பார்த்தா, இவ்வளவு நெருக்கடிகளை எல்லாம் பார்த்தா, பலவீனமான மனுஷனை படைச்சிட்டு அவனை கெடுக்கக்கூடிய ஷைத்தானை மிகவும் பலமானவனாக நீ படைத்திருக்கிறாய், என்னென்ன ரூபத்தில் எல்லாம் வந்து கெடுக்க முடியுமோ, யார் யார் எல்லாம் எப்படி இருக்கிறார்களோ அவர்களுடைய கேட்டகிரிக்கு தகுந்தார் போன்று ஷைத்தானுடைய சூழ்ச்சி மிக மோசமானதாக இருக்கிறது. லா யதுகுலஹா அஹதுன், இந்த சுவனத்திலே ஒரு நபர் கூட நுழைய மாட்டாரோ என்பதாக நான் பயப்படுகிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். அப்படியா? லம்மா ஹலகல்லாஹு தபாரக வ தஆலா அன்-நார, நரகத்தை அல்லாஹு தஆலா படைத்து விட்டு, யா ஜிப்ரீல் இத்ஹபு ஃபன்துர், இப்பொழுது நீங்கள் போய் பாருங்கள், நரகத்தை போய் பாருங்க. நரகத்தை போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, யா அல்லாஹ், நரகம் எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது, எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இதை பார்க்கிற பொழுது என்னாலே நடுங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அல்லாஹ்வே, கண்டிப்பாக இந்த நரகத்தை குறித்து யாரேனும் கேள்விப்பட்டார்கள் என்றால் அவர்கள் இந்த நரகத்தின் பக்கம் தலையெடுத்து வைக்க மாட்டார்கள் என்பதாக சொல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரி வ ஹுஃபத்தில் நாரு பி ஷஹவாத், ஷஹவாத்துகளை, ஆசை இச்சைகளை கொண்டு, மன விருப்பங்களை கொண்டு அல்லாஹு தஆலா சுவனத்தை, நரகத்தை மூடுகிறான். இப்பொழுது போய் நரகத்தை பாரும் என்பதாக சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தை பார்த்து விட்டு வந்து சொல்கிறார்கள், யா அல்லாஹ், லகத் ஹஷீது அல்லா யப்கா அஹதுன் இல்லா தகலஹா, இந்த நரகத்தில் ஒரு பைய கூட மிஸ் ஆகாமல் எல்லாமே நுழைஞ்சிருவானோன்னு சொல்லி நான் பயப்படுறேன். எல்லாருமே நரகத்துக்கு போயிடுவாங்களா? இந்த இவ்வளவு இலகுமான, இப்படி கவர்ச்சியான ஒரு சூழ்நிலை வைத்திருந்தால் யாரு தான் நரகத்தின் பக்கம் போகாம இருப்பா? எல்லாமே நரகத்தில் போய் விழுந்துருவானோன்னு சொல்லி பயப்படுகிறேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நாம் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையிலே கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சிறிய சிறிய தவறுகள், நாம் நினைக்கலாம் இதெல்லாம் சின்ன தப்பு தானே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய பாவம் தானே செய்யக்கூடாது என்பதாக நம்ம நினைக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இய்யாக்கும் முஹக்கிராத்தி துனூப், முதலில் பாவங்களை சின்ன பாவம் தானே என்பதாக அற்பமாக கருதக்கூடிய தன்மையை நீங்கள் விட்டுவிடுங்கள். நீங்கள் நிச்சயமாக அந்த மாதிரியான குணம் இருந்தது என்றால் அதை விட்டுவிடுங்கள். ஃபஇன்னஹுன்ன யஜ்தமிஅன அலா الرجுலி ஹத்தா யுஹ்லிக்ன, அந்த எண்ணம் தான் அந்த மனிதனை நரகவாசியாக மாற்றி அவனை அழிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். சும்மா சாதாரணமான வார்த்தையை விட்டதுனால அழிந்து நாசமான மரணத்தை அடைந்தவர்கள் நிறைய பேர். அதில் குறிப்பாக நாம் குர்ஆனில் பார்க்கிறோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மிகப்பெரிய அரசர்களில் ஒருவனான நம்ரூத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போய் அவனுக்கு தாவா பணியை செய்கிறார். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க் இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத் கால அன உஹ்யி வ உமீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்ன ரப்பு ரப்புன்னு சொல்லி சொல்கிறியே,
ரப்பு ரப்புன்னு சொல்றியே இறைவன்னு, இறைவனுக்கு என்ன இலக்கணம் என்று நம்புருது கேட்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய ரப்பு அவன் உயிர்ப்பிக்கும் ஆற்றல் கொண்டவன், மரணிக்க செய்வதற்கும் ஆற்றல் கொண்டவன் என்பதாக சொல்ல, இந்த மடத்தனமான நம்புறது என்ன செய்கிறான் என்றால், ஒரு 2 கைதிகளை வர வைத்து ஒரு கைதியை வெட்டிவிட்டு நான் ஒருவனை உயிர் பிச்சை கொடுத்து விட்டேன், இன்னொருவருக்கு மரணத்தை கொடுத்து விட்டேன், அப்படின்னா நானும் மரணிக்கதானே செய்கிறேன்ற ஒரு வார்த்தையை விட்டான். இந்த வார்த்தையை விட்டதுக்கு அல்லாஹ் எடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? ஒரு சிறிய கொசுவை அவனுடைய காதுக்குள்ளாக செலுத்தினான். ஒரு சிறிய கொசுவை அவனுடைய காதுக்குள்ளாக செலுத்தி மூளையிலே அந்த கொசு கொத்திக்கொண்டே இருக்கும். இதற்கு இவனுக்கு என்ன வழி? ஒன்று அந்த கொசுவை சாகடிக்க வேண்டும், அல்லது இவன் அந்த கொசுவை அடக்க வேண்டும். சாகடிப்பதற்கு முடியவில்லை. அல்லாஹ் கேட்கிறான், நீ சொன்னிய நானும் மரணிக்க செய்வேன் என்பதாக சொன்னாயே, உன் மண்டைக்குள்ள இருக்கிற கொசுவை முதல்ல நீ சாகடி பார்க்கலாம். அல்லாஹ் தாலா சொல்கிறான். அவனுக்கு என்ன வலி? இப்போ வலி தாங்க முடியல, குத்துது, தூங்க முடியல, உட்கார முடியல. என்ன வலினா, செருப்பை எடுத்து அவனுடைய தலையிலே அவன் அடிக்க வேண்டும். செருப்பை எடுத்து அவன் தலையிலே எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல அடின்னு அடிச்சோன்னா அந்த கொசு அமைதியாக இருக்கும். அப்படி அடிக்கிறத விட்டுட்டான்னா அந்த கொசு இவனை கடிக்க ஆரம்பிக்கும். எனவே இவனை செருப்பால் அடிப்பதற்கென்றே ஒரு நபரை நியமித்து அவன் வைத்திருந்தான். இப்படிப்பட்ட நிலையிலேயே அவனுக்கு மரணத்தை கொடுத்தான். ஏன் இப்படிப்பட்ட நிலையை கொடுத்தான்? ஒரே ஒரு வார்த்தை, அவன் பயன்படுத்திய வார்த்தை, கால அன உம்மி, நானும் தான் உயிர்ப்பிப்பேன், நானும் தான் மரணிக்க செய்வேன்னு சொன்னான். அப்படி சொன்னதுக்கு எங்க செஞ்சு காட்டு என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எடுத்து காண்பிக்கிறான். குர்ஆன்ல 2 செய்திகள் வருகிறது. அந்த வசனத்துக்கு கீழாகவே செய்தி வருது. ஆச்சரியமான விஷயம். ஆனால் கருத்து என்னவோ 2 ஒன்று தான். ஆனால் 2 நபர்களிடத்திலும் அல்லாஹு தஆலா நடந்து கொண்ட விதம் என்பது வேறு. முதலாவது வசனம், அவுகல்லதி மர்ராலா கரியத்தின் மோகிய காவியத்தின் ஆலா உருஷியா, ஒரு பலஸ்தீன் நகருக்கு உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்களில் ஒருவர் உசைர் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஊரில் புக்து நசர் என்று சொல்லக்கூடிய ஒரு அட்டூழியம் செய்யக்கூடிய அரசன் அந்த மக்களையெல்லாம் அடித்து சாகடிச்சுட்டு அந்த வீடுகளையெல்லாம் தரைமட்டமாக ஆக்கிவிட்டு அலங்கோலமான காட்சியிலே விட்டு சென்றிருக்கிறான். இந்த நேரத்தில் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் அந்த இடத்துல பார்க்குறாங்க, எல்லாம் இப்படி அலங்கோலமாக இருக்கு. அப்போ உசைர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, கால அண்ணா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மூத்திஹா, அண்ணா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மூத்திஹா, இப்படி அலங்கோலமாக செத்து கிடக்கிற இவங்களை அல்லாஹ் எப்படி தான் எழுப்புவானோ, இப்படி மௌத்தா போனவங்களையெல்லாம் எப்படி தான் அல்லாஹ் எழுப்புவானோ என்பதாக ஒரு வார்த்தை. ஃபமாத்தஹுல்லாஹு மிஅத ஆமா. கேட்கும்போது அசருடைய நேரம். உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹு தஆலா மரணிக்க செய்தான். எத்தனை நாள்? மிஅத ஆம், 100 வருஷம் அல்லாஹு தஆலா மரணிக்க செய்தான். மரணிக்க செய்துட்டு 100வது வருடத்தினுடைய லுஹருக்கு முன்பதாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். லுஹரில் எழுப்புறான். அப்போ இவங்க முழிச்சுப்பாங்க. அசருடைய நேரத்தில் திரும்பவும் அல்லாஹ் எழுப்புறான். இப்போ உசைர் அலைஹிஸ்ஸலாம் எந்திரிக்கிறாங்க. அல்லாஹு தஆலா கேட்குறான், எவ்வளவு கம் லபித்த, எத்தனை நாள் நீ தூங்குன அப்படின்னு கேட்குறான். அப்போ உசைர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அசர் டு அசர்னால ஒன்று ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கியிருப்போம், அப்படி இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் தூங்கியிருப்போம். கால லபித்து யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது சில நாட்களில் சில நிமிடங்கள் நேரங்கள் தூங்கியிருப்பேன் என்பதாக. பல் லபித்த மிஅத ஆம், மாறாக நீ 100 வருஷம் தூங்கி இருக்கிற. அல்லாஹ் சொல்றான், நீ 100 வருஷம் தூங்கி இருக்கிற. ஃபங்குர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யதஸன்னா, உன்னுடைய குடிபானம் 2 பானத்தை எடுத்துட்டு வந்தாங்க. என்ன? பாலையும் திராட்சை பல சாறையும் கொண்டு வந்தாங்க. 2மே சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருள் இல்லையா? பாலும் சீக்கிரம் கெட்டு போயிடும், திராட்சையும் சீக்கிரம் கெட்டு போயிடும், புளிச்சிரும்.
அல்லாஹ் சொன்னான், ஃபந்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யதஸன்னா, உன்னுடைய பாலையும் பாரு, திராட்சை ரசத்தையும் பாரு, எந்த ஒரு கெடுதியும் ஏற்படவில்லை, அவைகள் அப்படியே கெட்டு போகாமல் இருக்கிறது. ஃபந்துர் இலா ஹிமாரிக், உன்னுடைய கோவேறு கழுதையின் பக்கம் பார், கழுதையின் பக்கம் பார். கழுதை நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினம். அல்லாஹ் சொல்கிறான், கழுதையின் பக்கம் பார். கழுதை அது இருந்த இடமே இல்லாமல் அது செத்து மக்கி போய் மண்ணோடு மண்ணாக இருக்கிறது. இப்போ அந்த எலும்பெல்லாம் எப்படி நான் சேர்க்கிறேன், அந்த எலும்புக்கு மேலாக எப்படி நான் சதைகளை போர்த்துகிறேன், இப்பொழுது அந்த கழுதை எப்படி எழுந்திருத்தி நிற்கிறது என்பதை பார் என்பதாக சொல்லி அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களுக்கு ஏற்பாட்டை செய்து காண்பிக்கிறான். இது உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஃபலம்மா அலமு கால அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரு ரப்பே, என்னை மன்னிச்சிரு, நீ அனைத்து வஸ்துவின் மீது சக்தி பெற்றவனாக இருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்பதாக உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்கிறான். இங்கு ஒன்று, அடுத்த பக்கத்தில் அதே செய்தி இன்னொரு நபியை குறித்து வருகிறது. ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, கால ரப்பி ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா. அல்லாஹ், மௌத்தா போனவங்களையெல்லாம் எப்படி எழுப்புவேன், எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அல்லாஹ் சொன்னா, அவலம் துமின், என்னப்பா ஈமான் கொள்ளலை, நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்குமா, வலாக்கில் எத்மா இன்ன கல்வி, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே என்பதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொன்னான், ஃபஹுத் அர்பஅத்தம் மின தைர், 4 பறவைகள், 4 விதமான பறவைகள், சேவல், குயில், கழுகு என்பதாக சொல்கிறார்கள். 4 விதமான காகம், 4 விதமான பறவைகளை பிடித்து அவைகளை நன்றாக கூப்பிட்டா வர மாதிரி நல்லா பழக்கிட்டு 4 பறவையுமே துண்டு துண்டாக வெட்டி அதனுடைய தலைகளை மட்டும் நீ வைத்து கொண்டு அதனுடைய கரிகளை எல்லாம் ஒரே இதாங்க கலக்கி மொத்தமாக சேர்த்து ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு மலையினுடைய உச்சியிலே போய் வைத்து விட்டு அவைகளை எல்லாம் நீ அலை யத்தீனக சஅயா, அவைகள் உன்னிடத்தில் வருகிறது என்பதை பார் என்பதாக சொன்னவுடன் அதே மாதிரியே எல்லாத்தையும் அறுத்து துண்டு துண்டாக போட்டு எல்லாத்தையும் ஒருத்தில் வச்சுட்டு அவங்க அழைக்கிறாங்க, சேவலே வா என்பதாக சொன்னோன்னே சேவல் அந்த மலை, எல்லா மலையிலெல்லாம் அது கறி இருக்கு, எல்லா மலையும் ஒன்று சேர்ந்து அந்த சேவல் இவர்களிடத்திலே வருகிறது. மயிலே வான்னு சொன்னோன்னா எல்லா இதுவும் சேர்ந்து இவர்களிடத்திலே வருகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவை புகழ் பாடுகிறார். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 நபியும் ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க. 2 நபியும் சொன்னது ஒன்று தான், அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான். ஆனால் ஒரு நபியை அல்லாஹு தஆலா மரணிக்க செய்தான், 100 வருஷம் மரணிக்க செய்தான். இன்னொரு நபியை கண்ணியமான முறையிலே அவர்களிடத்தில் செஞ்சு காட்டினான். என்ன வித்தியாசம்? ஏன்னா கேட்ட விதம் அப்படி. அவர்கள் கேட்டார்கள், அன்னா ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, அல்லாஹ் எப்படி இதெல்லாம் உயிர்ப்பிப்பான் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே என்ன கேட்கணும், ரப்பே எனக்கு கொஞ்சோண்டு காட்டேன், நீ எப்படி உயிர்ப்பிப்பேன். அப்படி கேட்கிற விதத்திலே அதனுடைய விதத்தையும் கூட அல்லாஹு தஆலா கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கின்ற ஒரு செய்தியை தான் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். வார்த்தை கேட்கிறது, நான் என்ன வேற என்ன நினைச்சேன்ல, கேட்கிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதையும் நான் கவனிப்பேன் அப்படின்றத அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்றால் நம்முடைய செயல்பாடுகள், சாதாரணமான செயல்பாடுகள், எவ்வளவு மோசமான செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாளா பொழுதும் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறோம். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நம்முடைய தாயை பார்த்து, நம்முடைய தந்தையை பார்த்து, பெரியவர்களை பார்த்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக பேசிவிடுகிறோம். இன்னர் ரஜுல லா யதகல்லமு பி கலிமத்தின், ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார். மா யலுன்னான் தப்லுக மா பலகத், அந்த வார்த்தையை பேசினா அல்லாஹ்வினுடைய கோபம் வரும் என்பதை அவர் எண்ணி பார்க்கவே இல்லை. அப்படி எண்ணி பார்த்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவர் அந்த வார்த்தையை பேசி இருக்க மாட்டார். ஆனால் அவர் எதேர்ச்சையாக பேசிவிட்டார். அல்லாஹு தஆலா கதபல்லாஹு சஹ்தஹு இலா யௌமில் லிகாஹு, அவனை சந்திக்கக்கூடிய காலம் வரையிலும் அல்லாஹு தஆலா அவரை தன்னுடைய கோபத்திற்குரிய நபராக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுகிறான்
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு பெருமக்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவ்வளோ பெரிய அமல் செஞ்சிட்டோம் அப்படின்ற நினப்பெல்லாம் யாருக்கு வேணாம். ஒரு சின்ன ஒரு வார்த்தையை விட்டுட்டோம், யாரையாச்சும் பற்றி தவறான ஒரு எண்ணத்தை சின்னதாக நம்ம கொண்டுட்டோம், நம்முடைய இருப்பிடத்தை அல்லாஹ் தஆலா நரகமாக மாற்றி விடுவான். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் தஅலமூன மா அஅலமு, நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால், லஹிக்தும் கலீலா, உங்களுடைய சிரிப்புகள் மிக குறைவானதாக மாறிவிடும். வல்ல பக்கைத்தும் கதீரா, இரவும் பகலும் அல்லாஹ்வை நினைத்து நீங்கள் அழுது கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய மனைவிமார்களை விட்டும் நீங்கள் ஒதுங்கி சென்று விடுவீர்கள். உங்களுடைய மனைவிமார்களோடு நீங்கள் இல்லறம் நடத்துவதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக காடுகளை நோக்கி நீங்கள் சென்று விடுவீர்கள். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவதித்து அன்னி ஷஜரத்துன் தஅலுத், நான் வெட்டப்பட்ட மரத்துண்டாக ஆகியிருக்க கூடாதா என்பதாக நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட வார்த்தை! யார் சொல்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மறுமையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு நான் ஏன் மனுஷனா பிறந்தேன்? நபி சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுடைய தலைவர், அவர்கள் சொல்றாங்க, நான் எதுக்கு மனுஷனா பிறந்தேன் ரப்பே? நான் என்னுடைய ஏதேனும் ஒரு சிறிய குறையை பிடித்து என்னிடத்தில் நீ ஏதேனும் கேள்வி கேட்டு விட்டால் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? லபதித்து அன்னி ஷஜரத்துன் தஅலுத், வெட்டப்பட்ட எதற்கும் பயனில்லாத ஒரு மரத்துண்டாக நான் ஆகியிருக்க கூடாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நமக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்பது இந்த உலகத்திலே சைத்தான் எந்தெந்த ரூபத்திலெல்லாம் நம்மை நரகவாசியாக மாற்ற வேண்டுமோ அந்தந்த ரூபத்திலெல்லாம் அவன் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய 2வது 10 மக்ஃபிரத்தினுடைய 10, தௌபா செய்யக்கூடிய 10, இந்த 10ஐ நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் மன் அத்ரக ஷஹர ரமலான லம் யுஃபர் லஹு, யார் இந்த ஷஹரு ரமலானை பெற்று கொண்டதற்கு பிறகும் அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தை பெறவில்லையோ, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி ரப்பே என்னுடைய காலத்தில் நான் இப்படியெல்லாம் தப்பு செஞ்சிட்டேனே ரஹ்மானே என்பதாக அவன் அழுகவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால், அப்அதஹுல்லாஹ், அல்லாஹு தஆலா அவனை நாசமாக்குவானாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பு பெருமக்களே, நமக்கு நிச்சயமாக அதை விட்டும், இந்த பதுவாக்களை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால், எல்லா சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால், எல்லா நெருக்கடிகளை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், தௌபா என்பது மிகப்பெரிய அருக்கொடையாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அப்பேற்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அன்பு பெருமக்களே, இன்றைய தகவல் என்ற அடிப்படையில் உடலிலே ஏதேனும் ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயத்திலே வடுவும் ஏற்பட்டு அது மறைய மாட்டேங்குது, கருப்பாக இருக்குது, அல்லது காயமும் ஆறவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், முஸல்லமத்துல் லாஷியத ஃபீஹா என்கின்ற ஆயத் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே ஒரு மாட்டை குறித்து பேசக்கூடிய ஒரு வசனத்தினுடைய பகுதி அது. முஸல்லமத்துல் லாஷியத ஃபீஹா, அதில் எந்த ஒரு வடுவும் இல்லாத நிலையில் சலாமத்தை பெற்றதாக இருக்கும் என்பதாக சொல்லக்கூடிய அந்த வசனம். அந்த வசனத்தை 24 தடவை ஓதி அதை நம்முடைய உமிழ் நீரிலே வைத்து அந்த புண்ணிலே தடவுகின்ற பொழுது அல்லது அந்த வடுவிலே தடவுகின்ற பொழுது அது காணாமல் போய்விடும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு